எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பி ஹில்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து அட்வென்ச்சரல் ரைட்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, உள்ளே போய் எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ டிக்கெட், பார்க்கிங்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பி ஹில்ஸ் உள்ளே வரணும்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் பெர் பர்சனுக்கு 10 rupees. இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரைடுக்கு என்னென்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே பார்ப்போம். இப்போ நம்ம என்ன காம்போ எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 700 rupees காம்போவில் 12 ரைட்ஸ் வந்து கவர் ஆகுது. அந்த 12 ரைட்ஸில் 700 rupees வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதை ஒவ்வொரு ரைடாக தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிப்லைன் பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு இது கூடவே 10 கேம்ஸ் இருக்குது. அந்த 10 கேம்ஸுமே பார்ப்போம். காம்போல ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ஜிப்லைன். இதுல இருக்கிற எல்லா கேம்ஸும் வந்து நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் ஜிப்லைன் முடிச்சுட்டு அப்புறம் என்னென்ன கேம்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஜிப்லைனோட எக்ஸ்பீரியன்ஸ் நினச்ச அளவுக்கு பயமாக இல்லை. ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த ரோப் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மூணார் போயிருந்தப்போ ரொம்ப பெரிய ஜிப்லைனில் போயிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அது இன்னும் ஃபன்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பங்கி எஜெக்ஷன், அதாவது இந்த பேர் நான் கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுறேனான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த ரைடு போகிறப்போ இன்னும் ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இது நம்மளோட கெப்பாசிட்டி, நம்ம பயப்படுவோமா இல்லையா அதை பொறுத்து தான் வந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சமாக வந்து அந்த புல்லிங் பவர் இருக்கும். இல்லைனா நான் ஓகே எனக்கு அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து புல் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நம்ம வந்து டபுள் ட்ரிபிள் பல்ட்டிலாம் அடிப்போம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. போறப்பதான் பயங்கரமா இருந்தது. மேல பல்ட்டி வந்து ஏர்லனே பல்ட்டிலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தோன்னே நார்மல் ஆயிடுச்சு. ஆனா செம்மையா இருந்தது. யோயோ இங்க இருந்து அனுப்புறப்பதான் செம்ம பயமா இருந்தது. மர்க்கா சொல்லு, மர்க்கா மர்க்கா சொல்லு. தள்ளி விட்டு
நம்ம வந்து ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான கேம்குள்ள போறோம். ஃப்ரீ ஃபால், நம்மளா போய் குதிக்க போறோம். இப்படி பாத்தீங்களா யாச்சோ பயமா இருக்கா? எப்படியாவது காப்பாத்திட்டு ஆண்டவா. வேணா யாச்சு, நீ என்ன மாதிரி குதிக்காத. ஏய், சின்ன பசங்க குச்சாங்கடி, அது மாதிரி குச்சிரு. ஐயோ ஐயோ ஐயோ, பயங்கரமா இருந்துச்சு. ஒரு வழியாக பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா ஃபைனலாக குதிச்சிட்டேன். அது குதிக்கிற வரையும் எவ்வளோ பயமாக இருந்ததுன்னா பயங்கர பயமாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. பிகாஸ் அவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம மேலே நம்மளாக குதிக்க போகிறோம் அப்படின்றப்போ ரொம்ப த்ரில்லிங்காகவும் பயமாகவும் இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் போன டைமில் ஏற்காடோட கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ரோப் சைக்கிளிங். இது அதை விட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நார்மல் சைக்கிளில் பிரேக் இருக்கும். ஃபஸ்ட்டு உட்காந்த உடனே பிரேக்கை தான் தேடுறேன், எங்கடா பிரேக்கு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சைக்கிள் எல்லாமே ஓட்டினா ஈஸியாக போயிடும். இது என்னடானா மூவே ஆக மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அங்கே ஸ்டக் ஆகிட்டேன். ஒரு வழியாக எப்படியாவது அந்த இடத்துலேருந்து இந்த எண்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வந்தாச்சு. நார்மல் சைக்கிள் ஓட்டுறப்ப கூட நான் இந்த அளவுக்கு பயந்துருப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறப்ப அப்படின்னு தெரியல. ஆனால் இதில் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓட்டிகிட்டே கீழே பார்க்குறப்போ அவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே பார்க்குறப்போ நம்ம யார் மேலேயாவது கீழே விழுந்துருமோ இல்லை நம்ம சைக்கிள் வந்து கீழே சாஞ்சிருமோ அப்படின்ற பயம்லாம் நிறையவே இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்து கேம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பால். இந்த பெயிண்ட் பால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஒரு குட்டி குட்டி பால்ஸ்குள்ளே கலர் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பால்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த கண்ணாடி பாட்டிலை வந்து உடைய வைக்கணும். ஆனால் இதுவரை யாராவது உடைய வச்சுருக்காங்கன்னு கேட்டால் யாருமே உடைய வச்சது இல்லையா. ஃபைனலி நம்ம ரைடோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் போன ரைட் வந்து ஏவிடி கார் ரைட் தான். இது வந்து நம்மளுக்கு 3 ரவுண்ட்ஸ் வந்து இது ஃபுல்லாக சுற்றி வரணும்னு சொன்னாங்க. லிட்ரலி ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு இதோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இது பீச்சில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஏவிடி கார் ரைட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரவுண்ட் அடிக்கிறப்போ ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது. அடுத்தடுத்த ரவுண்ட்லலாம் வந்து கரெக்டாக ஒரு ப்ரோ கார் ரைடர் மாதிரி ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து நிறைய ரைட்ஸ் வந்து நாங்கள் வந்து போகவே இல்லை. ஏன்னா ரஷ் ஆகிடுச்சு, கூட்டம் வந்துடுச்சு. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 11 o'clock அந்த டைமில் வந்து நிறைய கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா வந்த உடனே எதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ரைடை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ரைட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணேன். அதுக்கடுத்து இந்த சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. வாட்டர் ரைட்ஸ் வந்து ஒரு 2 இருக்குது. அதுக்கடுத்து வந்து கிரிக்கெட் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அப்புறம் வால் கிளைம்பிங்லாம் இருக்குது. இது எதுவுமே எங்களால் வந்து பண்ண முடியல. பிகாஸ் எல்லா இடத்துலையுமே ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் எதுவுமே பண்ணல. பட் ஆனால் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்த எல்லா ரைட்ஸ்லையுமே பெரியவங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கிட்ஸுக்கான ரைட்ஸும் 4-5 வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் உங்கள் கிட்ஸை வந்து ஜாலியாக எங்கேஜிங்காகவும் வச்சுக்கலாம், நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலி நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vibe with Yashu. Bye bye.